மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். மிச்சத்தை இந்த காடும் மலையும் பார்த்துக்கும். இங்க நான் வச்சதான் சட்டம், புரியுதா? மாணிக்கம், நல்லவன் இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? பாவ நல்லவன் சொல்லும். நீ நல்லவன் சர்டிபிகேட் வாங்கி என்னப்பா பண்ண போற? குமரி பஸ் ஸ்டாண்ட்ல உனக்கு செலவு வைக்க போறாங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மேக்ஸ் பேன் இந்தியா படத்தோட விமர்சனம். பேன் இந்தியா படம்னாலே இன்றைக்கி கன்னட பட உலகிலேருந்து தான் வருது அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிப்போச்சு. KGF, காந்தாரா, விஜய் ஆனந்த், இப்படி நிறைய படங்களை சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக தெலுங்குலேருந்தும் வருது. தமிழ் படத்தை எடுத்துகிட்டு அப்புறம் பேன் இந்தியான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. விடுங்க, அதுக்குள்ளே நம்ம போவோம்னா கல் தோன்றி முன் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்னு சொல்கிறது மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகமும் அப்படி தான் இந்தியாவில். ஆனால் அதே மாதிரி தான் இவ்வளோ நாளும் நம்ம தான் வழிகாட்டியாக இருந்தோம். இன்றைக்கி கன்னடம், தெலுங்கு இவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க. சந்தோஷம்தான், நம்மள்டேருந்து பிரிஞ்சவங்க தானே. ஆனால் இந்த கன்னட படத்தை பேன் இந்தியா படமாக எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர். அவர் தான் நம்ம கலைப்புலி தானு. உண்மையாகவே அவரது பேச்சிலேயே தமிழ் விளையாடும். அவர் ஒரு கன்னட படத்தை எடுத்தார். இன்றைக்கி இந்த படம் முடிஞ்சு பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்சு பேசுகிறப்ப கூட, பைட்ஸ் கொடுக்குறப்ப கூட, நம்ம ரொம்ப நாளாக எல்லா மொழியிலையும் படம் எடுத்துட்டா இந்த படம் முத கன்னடத்தில் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. அவர் எல்லா மொழியிலையும் படம் எடுத்ததில்லை, எல்லா மொழியிலையும் உள்ள சூப்பர் ஸ்டாரை வச்சு கிட்டத்தட்ட படம் எடுத்தவர் அவர் தான். தமிழில் ஆகட்டும், மலையாளத்தில் ஆகட்டும், எல்லா மொழியிலையும், ஹிந்தி, தெலுங்கு எல்லாத்துலேயும். இப்போது முத கன்னடத்துக்கு போயிருக்கிறாரு. கன்னடத்துலேயும் ஒரு சூப்பர் ஸ்டாரான கிச்சா சுதீப்பை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஏன் இவ்வளோ பில்டப் இந்த படத்துக்கு கொடுக்குறேன்னா, மேக்ஸ் இல்லைங்க, மேக்சிமம் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு படம். இந்த படம் வந்து இந்த கதையை வந்து நீங்கள் கதையை கேட்டால் நம்பவே மாட்டீங்க. ஏங்க, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரால் இவ்வளோலாம் முடியுமா, எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்போம். ஆனால் இந்த படம் காட்சிப்படுத்தல் இருக்குது பாருங்கள். நம்ப முடியாத ஒரு கதையை அடுத்து என்னன்னு ரசிகர்களை பார்க்க வைக்கிற விதத்தில் இயக்கி இருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் விஜய் கார்த்திகேயா. அவரும் தமிழர் தான். அவர் வந்து பேரரசோட உதவியாளர், கூடவே சேலத்தை சேர்ந்தவர். ஒரு காலத்தில் கலை படைப்பெல்லாம் வந்து தஞ்சாவூர், அடுத்து மதுரை, அடுத்து திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்னு இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தலைச்சிறந்த தொழில்நுட்பவாதிகள் தான், இயக்குநர்கள் தாங்கிற ரேஞ்சில் எல்லா மாவட்டத்துலேருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சேலத்துலேருந்து வந்திருக்கிறாரு. வேறு லெவலில் ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. எனக்கெல்லாம் வருத்தம், இந்த படத்தோட ஒவ்வொரு சீனையும் கடக்கிறப்போ இந்த படத்தை நம்ம ஊர் ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பண்ணலையே, நம்ம ஊர் விஜய் பண்ணலையே அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்து, தளபதி விஜய் பண்ணலையே அப்படிங்கிற. என்னடா விஜய் எப்போதும் ஏதாவது போட்டு வாங்கிட்டு இருப்போம் எல்லா வீடியோலையும், தளபதிங்கிறானே, அரசியலுக்கு வந்துட்டாரு, நமக்கு எதுக்கு பகை அப்படின்லாம் இல்லைங்க. அவரை தளபதியாக பார்க்க நான் எப்போவும் ஆசைப்பட்றேன். சினிமாவில் அரசியல் இல்லாத நம்ம விரும்புறதில்ல. அதுவும் இப்போ வேணாம், சாப்டருக்கு வரேன் நான். உண்மையாகவே கிச்சா சுதீப் ஒரு அருமையான கதையை தேர்ந்தெடுத்து ஒரு சிங்கிள் நைட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை சூறையாட வருது. 2 அமைச்சரோட அடியாட்கள் குரூப்பு. அதை தாண்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் அதுக்குள்ளார இருக்கிற 7-8 போலீஸ்காரர்கள், அதில் 2 பெண் போலீஸ் உட்பட அத்தனை பேரையும் எப்படி அந்த ஸ்டேஷனுக்கு புதுசாக நாளைக்கு காலையில் பொறுப்பேற்றுக்க வர்ற கிச்சா சுதீப் காவந்து பண்ணுறாரு. எப்படி வில்லன்களை, அதுவும் 100-200 வில்லன்களை அடித்து துவம்சம் பண்ணுறாரு. 100 பேர்லாம் அடிக்க முடியுமான்னு தோணவே மாட்டேங்குது நமக்கு. அப்படி எடுத்துருக்குறாங்க படம். அவ்வளோ அருமையாக இருக்குது. வேறு லெவலில் ஃபைட் சீன்லாம், உண்மையாக இந்த ஃபைட் மாஸ்டர் பேர்லாம் எனக்கு டெக்னீஷியன் லிஸ்ட்டில் இல்லை, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊருக்காரங்க தான். இந்த படத்தை வந்து மொத்தமும் தமிழ்நாட்டில் சென்னையில் செட்டு போட்டு, ECRல OMRல செட்டு போட்டு எடுத்துருக்கிறாரு நம்ம தானு சார். ஏன்னா பெப்சி தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும்னு பாருங்கள், கன்னடமும் தமிழ் எவ்வளோ நெருங்கிட்டு இருக்குதுன்ட்டு. அதனால் இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார்கள் யாரும் நடிச்சிருந்தா இன்னும் கொண்டாட்டமாக இருந்திருக்கும். இந்த கதையே திருப்பி ரஜினி நடித்தா கூட எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ பில்டப்பும் கொடுக்கறதுக்கு காரணம் இந்த படம். இன்றைக்கி 12 படத்தில் ஒன்றா வந்திருக்குது. இந்த படமும்
பெரிய லெவலில் பேசப்படணும், பெரிய லெவலில் வெற்றி பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கிச்சா சுதீப் அந்த ஸ்டேஷனை எப்படி காவந்து பண்ணுறாரு, அந்த 2 மினிஸ்டர்களும் ஏன் மினிஸ்டரோட அடியார்களும் ஏன் தேட்டரை அடிச்சு நொறுக்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்க 2 பேர் தேட்டர்லேயே காலி. அந்த விஷயம் அரசல் புரசலாக தெரிஞ்சு அடுத்த 10-15 நிமிஷத்தில் ஸ்டேஷன் நோக்கி வருவாங்க. அவங்கள கொன்னது ஆனால் போலீஸ்காரங்க யாரும் இல்லை போலீஸ்காரங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே கதை போகும். கிளைமாக்ஸில் யாருன்னு தெரிய வரும். அப்போ கிச்சா சுதீப்போட ஆக்ஷன் என்ன, மற்ற போலீஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கொன்னது போலீஸ்காரங்களா இல்லை வெளியாட்களா, இல்லை அவங்களே ஒருத்தர் அடிச்சுட்டு செட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வேறு லெவல் பெப்பில், வேறு லெவல் கிக்கில் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த படம். இந்த படத்துக்கு காந்தாரா மியூசிக் டைரக்டர், அவரோட மியூசிக் ஆகட்டும், அஜினீஷ் லோகநாத்தோட மியூசிக் ஆகட்டும், ஒளிப்பதிவாளர் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த மனுஷன் எங்கே இருந்தாலும் அவருக்கு ஒரு ஹேட்ஸ்ஆப், ஓகேங்களா, அந்த லெவல் பண்ணியிருக்காப்புல. விஜய் கார்த்திகேயா நம்ம பேரில் இருக்கார், கார்த்திகேயான்னு பேர் வச்சு அவனும் தோற்றதா சரித்திரம் இல்லை, நமக்கு நாம பில்டப் கொடுத்துப்போம். அவரும் உண்மையாக கார்த்திகேயா ஜெயிச்சிருக்கிறாரு. கூட விஜய்ங்கிற வெற்றி வேறு இருக்குது. விஜய் கார்த்திகேயா வேறு லெவலில் படத்துலேயே ஜெயிச்சிருக்கிறாரு. கிச்சா சுதீப் இதில் நடிச்சிருக்கிற வரலட்சுமி சரத்குமார் வில்லியாக வர்றாங்க, கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் சுதீப்புக்கு எதிராக. ஆனால் கடைசி வரைக்கும் டஃப் கொடுக்குறாங்க சுதீப்புக்கு. கூடவே அந்த அடியாட்கள், இளவரசு கேரக்டர் ஒரு ஏட்டா வராரு. நாளைக்கு இவர் பதவி ஏற்க போகிறாரு அந்த ஸ்டேஷனில். நாளைக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அவருக்கு வழியனுப்பு விழா வேறு ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அவரோட உருக்கமான நடிப்பு. அதே மாதிரி இன்னும் பலர், நம்ம மினிஸ்டர் வர்ற 2 பேர், சரத் லோகித்வாலா, இளவரசு, அப்புறம் அவங்க மினிஸ்டரோட கையாளர்களில் தம்பியில் முக்கியமான ஒருத்தர் வம்சி கிருஷ்ணா, அவரோட வில்லத்தனம் எங்கேயோ இருந்துட்டு இவங்கள ரூல் பண்ணுறது, தடிதடியாக வில்லனுங்க. இவங்க எல்லாரையும் சமாளித்து கிச்சா சுதீப் எப்படி வெற்றி கொடி நாட்டினார். ஹீரோ ஜெயிச்சிருவான்னு தெரியும், ஆனால் ஜெயிப்பாரா இல்லையாங்கிற அந்த பெப்பை இறுதி வரைக்கும் கொண்டு போனதில்ல. இந்த படத்தோட இயக்குனர், இயக்கம் எல்லாமே வெற்றி பெற்றிருக்குது. தயாரிப்பு எல்லாமே தானு மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளருக்கு தமிழில் மட்டும் இல்லைங்க, எல்லா மொழியிலையும் வெற்றி கிடைக்கணும். அப்படி ஒரு படமாக இந்த மேக்ஸ் வந்திருக்குது. மேக்ஸோட டைட்டில் போடுறப்போ சென்டரில் ஒரு மண்டை ஓடு மரட்டலாக இருக்குது. படத்தில் அடி புட்டி லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, உங்களை பார்க்கவே விடாது, பார்க்கக்கூடாதுல, பார்க்கவே விடாது. அப்படி ஒரு கதையமைப்பு வேறு லெவலில் இருக்குது. மேக்ஸிமம் ஹிட் பாஸ் அப்படின்லாம் டிஆர் பாணியில் எனக்கு பேச ஆசை வரமாட்டேங்குது. அவ்வளோ அழகான ஒரு படத்தை பார்த்துருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு என்னோடய ஃபீலை புரிஞ்சுப்பீங்க, அதே ஃபீல் ஆவீங்கன்னு சொல்லி விடைபெறேன். மாஸ் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.